என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். 28/4/2025 பாலிமர் நியூஸ்ல ஒரு செய்தி வந்ததா சொல்லிட்டு எனக்கு நண்பர்கள் கொடுத்தாங்க. சார், கோயம்புத்தூர் நண்பர்கள்ட்ட நம்ம போன் அடிச்சு கேட்கும் போது அத்தனையும் உண்மை அப்படிங்கக்கூடிய ஒரு டாபிக் தான் போய்கிட்டு இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி மைவி3 எம்டி சக்தியானந்தனுக்கு எதிராக எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. கண்டிப்பா பணம் கிடைக்க போறது இல்லை. ஆரம்பத்துல நான் அதே பணம் கிடைச்சிரும், நம்மளோட எம்டி கண்டிப்பா கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிலைமையில இப்ப எம்டி சொல்றது என்ன, கோயம்புத்தூர்ல நடந்துகிட்டு இருக்குது என்ன அப்படிங்கிற ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை தான் இந்த வீடியோல நான் பதிவு பண்ணிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலோட நெருங்கிய சொந்தங்களா எடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் கிடைக்கும். நண்பர்களே, பாலிமர் நியூஸ்ல பத்தி எரிய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் யூடியூபர்ஸ் எல்லாமே வீடியோ போட ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நம்ம ஒரு ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் நண்பருக்கு நான் உடனே போன் பண்ணேன். நான் இருக்கிறது ஒரு 350-400 கிலோமீட்டர் இருக்கிறதுனால கோயம்புத்தூர் நண்பர்கள் சொல்றது அதே தான். கோயம்புத்தூர் குற்றப்பிரிவு தடுப்பு போலீசார் மக்களுக்கு அறைகூவல் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால உங்களுடைய பணம் யாரெல்லாம் லாஸ் ஆயிருக்கோ, மைவி3ல விளம்பரம் பார்த்து சம்பாதிக்கணும்னு நினைச்சவங்க யாரெல்லாம் இன்சென்டிவ் வரலையோ, யாரெல்லாம் பணம் கட்டி டெபாசிட் பண்ணியிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் ஹெர்பல் ப்ராடக்ட்டுக்காக பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துருக்காங்களோ அதுக்கான ப்ரூஃப் உங்கள்கிட்ட பில் இருக்கணும். ரெண்டாவது, பேங்க்ல இருந்து அனுப்பிய வங்கி ஜெராக்ஸ், பாஸ்புக்கோட ஜெராக்ஸ் நீங்க கொடுக்கணும். பேங்க் மூலமா அனுப்பியிருந்தீங்கன்னா, QR கோட் மூலமா அனுப்பிட்டீங்கன்னா உங்க மொபைல்ல இருக்கும் ஜிபேல, அதை நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கணும். இல்லாட்டி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. எனி அக்ரிமெண்ட், கம்பெனிக்கும் எம்டிக்கும் உங்களுக்கு ஏதாவது அக்ரிமெண்ட் நடந்ததா, அவங்களுடைய முகவர் ஏஜென்ட் அத்தாரிட்டி பர்சன் சொல்லும்ல, அண்ணா அத்தாரிட்டி பர்சன், அவங்கள்ட்ட இருந்து உள்ள அக்ரிமெண்ட், அவங்களுடைய கையெழுத்து ஏதாவது பேப்பர்ஸ் இருந்ததா, இல்ல நீங்க ஹெர்பல் ப்ராடக்ட் வாங்கி வித்ததுக்கான அடையாளங்கள் இருந்ததா, இன்னும் சொல்ல மொபைல் செயலியில மைவி3 ஆட்ஸ் ஆப் இருக்குல்ல, அந்த ஆப் மூலமா நீங்க எவ்வளவு டவுன்லோட் பண்ணீங்க, எவ்வளவு பணம் ஏர்ன் பண்ணிருக்கீங்க, அதுக்கான ப்ரூஃப் உங்க மொபைல்ல இருக்குதா, இதெல்லாம் கோவை குற்றப்பிரிவு போலீசார்கிட்ட உடனடியா நீங்க வாங்கினீங்கன்னாக்கா விரைவாக பணத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு குற்றப்பிரிவு தடுப்பு அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. இதன் அடிப்படையில கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு இப்ப மதுரையில கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னு சொன்னாக்கா காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்துல ஒரு செல் உருவாக்கியிருக்காங்க, ஒரு ஆபீஸ் உருவாக்கியிருக்காங்க. அங்க மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 150-200 பேருக்கு மேல கூட்டமா இருக்குன்னு சொல்லிட்டு செய்திகள் வந்துகிட்டு இருக்கிற அடிப்படையில 28/4/2025 ஒரு செயல்பாடுகள் நம்ம பார்க்க போகும்போது ஒரு பதற்றமான ஒரு மனநிலைமையை தான் நம்ம பார்க்க முடியுது. நண்பர்கள், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த வருத்தப்படுற மாதிரி நடந்துகிட்டு இருக்கிற அடிப்படையில் நண்பர்களே, தமிழ் சொந்தங்களை உடனடியாக உங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னாக்கா உடனடியாக இந்த பணத்தை கிடைச்சிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையே கோவை குற்றப்பிரிவு தடுப்பு போலீசார் தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில நோ டைம் வேஸ்ட் பண்ணாம உடனடியா நீங்க குற்றப்பிரிவு அதிகாரிகள்கிட்ட உங்க கம்ப்ளைண்ட் நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கிறேன். அது மட்டும் இல்லாம நிறைய நண்பர்கள் சொல்றாங்க, அவர் கழித்தீங்க விரும்ப வைக்கல, நான் அவரை போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கான விருப்பப்படல அப்படின்னு சொல்றவங்களுக்கு போய் நம்ம புத்தி சொல்ல முடியாது. சோ நம்ம ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், பல நிறுவனங்களுடைய மோசடி பத்தி நான் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாம இப்போவும் 2-3 கம்பெனி மைவி3 நேர் பண்ணி இப்போ ஒரு கம்பெனிகள் செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கு. நம்ம பக்கத்து மாவட்டங்கள்ல அதையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அது நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும், எந்த மோசடி நடந்துடக்கூடாது, இந்த ஆபத்து நடந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிறேன், கடவுளை வேண்டிக்கிறேன். மக்களை நீங்க கவனமா இருங்க, தைரியமா இருங்க, ஃபேஸ் பண்றதுக்கு தயாராகிடுங்க. அதை விட்டுட்டு நீங்க கவலைப்படுறதோ, இன்னும் சொல்ல போனா மனம் வெதும்பி போயிடுறதோ, அப்செட் ஆகி உட்கார்றதோ நமக்கு எதுவுமே தேவையில்லை. கண்டிப்பா நாளைய உதயம் நமக்காக உதிக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கையில இந்த வீடியோ முடிக்கிறேன். குற்றப்பிரிவு அதிகாரிகளிடம் புதிய செய்திகள் வந்துட்டு இருக்காங்க. எப்போ பணம் கிடைக்கும், எவ்வளவு நாள் கேஸ் இழுக்கும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோ சொல்றேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களை அடங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நோட்டிபிகேஷன் உடனே கூட கிடைக்கிற பெரிய சிந்தனை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பர்கள்.